ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மதுரை மருமகள். வாங்க நம்ம இன்னைக்கு ஹெல்தியாக ஒரு மேகியை எப்படி சமைத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணியை காய வச்சுட்டேன். தண்ணி காயிற வரைக்கும் என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். இந்த மேகிக்கு பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு சமைச்சா சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. ஆனால் ஃப்ரிட்ஜில் உருளைக்கிழங்கும் இல்லை, பச்சை பட்டாணியும் இல்லை. சரி, ஓகே, இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேரட்டும் 4-5 பீன்ஸும் எடுத்து கட் பண்ண ஆரம்பித்தேன். நான் அவ்வளோ பெரிய மேகி லவரெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சமைச்சா ஒரு அளவுக்கு சாப்பிடுவேன். பட் இங்கே பெரிய மேகி லவரே என் ஹஸ்பண்டு. அவங்களுக்கு விரும்பினா தான் நம்ம வீட்டில் மேகியே சமைக்கிறோம். இன்றைக்கி காலையிலையும் அப்படி தான் எனக்கு மேகி வேணும்னு கேட்டாங்க. சரி, கேட்டாங்களே, எப்படி இருந்தாலும் ஜங்காக சாப்பிட போகிறோம், கொஞ்சம் ஹெல்தி ஆக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே தண்ணி காஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக மேகி எடுத்து போடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நான் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு ஒரு நார்மல் மேகி தான் எடுத்திருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேகிஸ் எல்லாம் இருக்குது. வெஜ் ஆட்டா மேகி, வெஜிடபிள்ஸை ஆல்ரெடி போட்டு இருக்கிற மாதிரி மேகி எல்லாம் இருக்குது. பட் நாம் இங்கே ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் போடுறதுனால நான் இந்த நார்மல் மேகி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், நான் 4 மேகிஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வீட்டில் சாப்பிட்றது நானும் என் ஹஸ்பண்ட் அண்ட் அத்தை மட்டும்தான் சாப்பிடுவோம் மேகியாக. என் மாமனாரெல்லாம் மேகி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நான் அத்தை இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ நம்மளுக்கு மட்டும்தான் நம்ம மேகி சமைச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், மேகி வெந்திருக்கு. ஸோ அதை தனியாக பாத்திரத்தில் போட்டு வடிகட்டிக்கணும். அப்போது தான் நல்லா இருக்கும். இப்போது நம்ம ஒரு வடை சட்டி வச்சுட்டு வடை சட்டி காய்ச்சின உடனே கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி காய வச்சிடணும். எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சின உடனே கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சிடணும். இங்கே என் பொண்ணும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேகி லவர் தான் அப்பா மாதிரி. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவளுக்கு இந்த மாதிரி மேகியோ ஜங்க் ஃபுட்டோ ஃப்ளேவர்ட் ஃபுட்டோ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணுறேன். இல்லைன்னா அவளும் சாப்பிடுவா. இப்போது தான் அவளுக்கு ஒரு 2 இயர்ஸே ஆக போகுது. இவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த மாதிரி ஃபுட் கொடுக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்க, அவள் நார்மல் ஃபுட்டே சாப்பிட மாட்டா. அப்புறம் அவள் ஹெல்த்துக்கும் இது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இப்போவும் அப்படி தான். அவள் தூங்கிட்டு இருக்கா. அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருந்தோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்த உடனே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் மேகி மசாலா போட்டு கொஞ்சம் வதக்கணும். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்போ தனியாக எடுத்து வச்ச மேகியை போடணுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதாங்க ஹெல்தியான மேகி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம்